இன்றைக்கு எல்எஸ்டி என்கிற கொடூரமான பயங்கரமான ஒரு போதைப் பொருளை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு நற்செய்தியை கொடுப்பதோடு கூட இல்லாதபடிக்கு உங்களை காப்பாற்றுகிறவராகவும் இருக்கிறாரு. உங்கள் வீடுகளிலே வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், அல்லது டீன் ஏஜ் பிள்ளைகள் இருப்பாங்க என்றால், அல்லது உங்களுடைய தெரிந்தவங்க, உங்களுடைய நெய்பர்ஸ், உங்களுடைய நண்பர்கள் வீட்டில், உறவினர் வீட்டில் இருப்பார்கள் என்றால், இந்த செய்தி மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த எல்எஸ்டி என்கிற இந்த போதைப் பொருளை குறித்து கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது அநேகருக்கு அது தெரியாது என்று நான் நினைக்கிறேன். இந்த எல்எஸ்டி என்கிற இந்த போதைப் பொருள் இது மைக்ரோகிராம் அளவு இருந்தால் கூட போதுமா, அது அவர்களுக்கு அதிக போதையை கொடுக்கிற ஒரு காரியம். இது மைண்ட் ஆல்டரிங் ட்ரக்ஸ் என்று சொல்கிறாங்க. உங்களுடைய மைண்டை இது தெளிவாக இது என்ன பண்ணுமா, ஆல்டர் செய்துமா, மைண்ட் ஆல்டரிங் ட்ரக்ஸ். இது முக்கியமாய் இது வாலிப பிள்ளைகள் மத்தியிலும், காலேஜ் கோயர்ஸ் அண்டு வாலிபர்கள் வேலை செய்கிற இடத்திலும், இந்த ஆன்லைனில் வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, ஹாஸ்டல்ஸில் இருக்கிறவங்க, இப்படி அநேக இடங்களில் இது பரவி கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இந்த காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். டீன்ஸ் இதில் மிகவும் அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த சர்வேஸ் சொல்கிறது. இந்த எல்எஸ்டி போதைப் பொருள் என்பது என்ன அப்படின்னா, இந்த எல்எஸ்டி போதைப் பொருள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அது பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஸ்மெல்லும் அதுக்கு இருக்காது, முக்கியமாய் அது கலரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகவும் டேஞ்சரான ஒரு போதைப் பொருளை ஜெர்மனியிலிருந்து அது இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சமீபமாக சேலத்தில் அதனுடைய மெயின் டீலரை பிடித்திருக்கிறாங்க. 20 கிலோ கஞ்சாவுக்கு ஈக்குவலான இந்த எல்எஸ்டி என்பது 0.1 கிராம் இருந்தாலே போதுமா, 20 கிலோ கஞ்சாவினுடைய அந்த காரியத்தை இந்த 0.1 கிராம் எல்எஸ்டி இந்த ட்ரக் அது வேலை செய்கிறதா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க, ஸ்டாம்ப் சைஸில் பேப்பரை ஸ்டாம்ப் சைஸில் இருக்குமா, அதில் அது முக்கி அதை காய வைத்து அது சேல் பண்ணுறாங்க. வெறும் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் என்பது அது மட்டும்தான். அதில் 12 hours இந்த போதைப் பொருள் இருக்குதான். நாம் வேதத்தில் படிக்கிறோம், ப்ராப்ஸ் சாப்டர் 23ஆம் அதிகாரம். உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிற தேவன் முன்பே நமக்கு இதை சொல்லி வைத்திருக்கிறாரு. அதில் 20வது வசனத்தில் நாம் இங்கே வாசிக்கிறபடியாக, மதுபான பிரியரையும் மாம்ச பெரித்தீனிக்காரரையும் சேராதே. மதுபான பிரியரையும் மாம்ச பெரித்தீனிக்காரரையும் சேராது. அப்படி என்ன ஆகும், சேர்ந்தால் என்ன ஆகும்? அதை 23ஆம் அதிகாரம் 30வது வசனம் நாம் வாசிக்கிறோம். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுவர்களுக்கும் எப்படி இருக்குமோ அதன் முடிவு. 32ஆம் வசனம் அதே அதிகாரத்தில், அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் அது தீண்டும். அவ்வளவு விஷம் நிறைந்தது இந்த மதுபானம். அதுதான் இங்கே சொல்லுது, பாம்பை போல விஷம் உள்ளது இது என்று சொல்லி. இந்த எல்எஸ்டி இந்த ட்ரக் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பரவி கொண்டு இருக்கிறது. எப்படி அவங்க இது யூஸ் பண்ணுறாங்க என்று கண்டுபிடிக்கணும். எப்படி என்று சொன்னால், இது ஆன்லைன் மூலமாக தான் அவர்கள் எல்லாம் வாங்குறாங்க. இதை வாங்குவதற்கு இந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்லப்படுகிற அந்த கரன்சியை அவர்கள் பயன்படுத்துவதாக இங்கே கவர்மெண்ட், இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் அரவிந்த் என்கிறவர் அவர் இது குறித்து சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, டார்க் நெட் என்று சொல்லப்படுகிற ஆன்லைனில் அந்த சைட் ஒன்று இருக்குது. அதில் இவங்க இந்த 10,000 ரூபாய்க்கு பெருமானம் ஒரு மொபைல் இருந்தாலே போதும், அந்த மொபைல் வழியாக இந்த டார்க் நெட் என்று சொல்லுவார்கள் ஆன்லைனில் இதை அவங்க அதுக்கு கடந்து சென்று அங்கு இதை தேடி கண்டுபிடித்து இவர்கள் வாங்குகிறார்கள். இவர்களுக்கு எப்படி வருகிறது, ஆன்லைனில் கொரியரில் இவங்க அனுப்புகிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டாம்ப் அதில் வைத்து பேப்பருக்குள்ளே வச்சு அனுப்புகிறாங்க. இந்த ஸ்டாம்ப் சைஸில் ஒரு பேப்பர் இருக்கும், அதில் இந்த ட்ரக்ஸ் இருக்கும். கலர் இருக்காது, வாசனை இருக்காது, டேஸ்ட் இருக்காது. ஆகவே நமக்கு எதுவுமே தெரியாது. அதை வாங்கி அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இதன் வழியாக என்ன நடக்கும், அவங்களோட மைண்ட் ஆல்டர் ஆகிடும். அவங்களால சரியான ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாது. நாளடைவில் அது இருதயத்தில் கோளாறு ஏற்படும், புத்தியில் கோளாறு ஏற்படும். ஹை டோசேஜ் போனால் உடனே அவங்க மயக்கம் அடைந்து அவங்க ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாது. சைக்கோவாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்கிறாங்க. சைக்கோவாய் மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த எல்எஸ்டி ட்ரக் இன்றைக்கு அநேக இடங்களிலே பரவுகிறது. அருமையான கிறிஸ்துவ குடும்பங்களிலே நீங்கள் அவர்களுக்காய் நீங்கள் செபிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்
பரவாதபடிக்கு நாம் செபிக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு சபைகளில் மிகவும் ஜாக்கிரதையான இந்த காரியங்கள் மெதுவாக உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் யாருக்கும் தெரியாது. இட் இஸ் த ஆடியோலெஸ், கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். ஆகவே நம்முடைய கண்ணுக்கு இது தெரியாது. அது கர்த்தர் சொல்லுகிறாரு, அது எப்படிப்பட்டதாக இருக்குமா, முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல இருக்கும். இது அடிக்கடி யாராவது ஒருத்தர் இது இந்த ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பாங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு கொரியர் வருது என்றால், அது முன்பே பணம் செலுத்தி சில பொருட்கள் அடிக்கடி வாங்கிட்டே இருக்கிறாங்க என்று சொன்னால், அதை நீங்கள் கவனிப்பீங்க என்றால் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்குது. ஒருவேளை அது உங்களுடைய எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் வீடுகளில் பிள்ளைகள் இல்லை என்றாலும் மற்றொரு வீடுகளில் இந்த பிள்ளைகள் இருப்பாங்க, அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாய் கர்த்தர் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறாரு. தயவு செய்து இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எல்எஸ்டி ட்ரக் என்பது மிக மிக பயங்கரமானது. கண்டுபிடிக்க முடியாது உங்களால். ஆனால் சில சிம்டம்ஸ் அங்கே இருக்குது. அடிக்கடி அவங்க மொபைல்லே இருக்கிறாங்க. அவங்க டார்க் அந்த சொல்லப்படுற அந்த நெட்டில் அவங்க அடிக்கடி அதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அடிக்கடி அவங்களுக்கு கொரியர்ஸ் வரும். பணம் முன்பே கட்டிவிட வேண்டும். இந்த கிரிப்டோ கரன்சி குறித்து தெரிந்தவர்கள், அவர்கள் மூலமாக இது வாங்கப்படுகிறது. ஸ்டாம்ப் சைஸ் தான், ஸ்டாம்பு போல தான் இருக்கும். ஆனால் அந்த பேப்பரில் இந்த போதைப் பொருள் இருக்கிறது. இன்றைக்கு சேலத்தில் இன்றைக்கு அதை அந்த டீலரை பிடிச்சிருக்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருக்கலாம். நம்ம ஜெபிப்போம். உங்கள் வீடுகளிலே, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளிலே, மற்ற வீடுகளிலே வாலிப பிள்ளைகள் அதிக நேரம் ஆன்லைனில் இருக்கிறாங்க என்று சொன்னால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இது உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. திஸ் இஸ் a warning to repent and to save your people. God bless you. Amen.